ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுடைய பிசி ஃபுல் டெஸ்ட் 4 உடைய ஜிஎஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்பீஷியஸ் பிளான்டாரம் புத்தகத்தை எழுதியவர் யார்? பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷியஸ் பிளான்டாரம் அது நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ் அவர்களுடைய ஒரு புத்தகம். சரிங்களா? இப்போ ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, வகைப்பாட்டலின் தந்தை யார் அப்படின்னா நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ். சார்லஸ் டார்வின் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய புக்கு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ். தமிழ்ல சிற்றினங்களின் தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்றது யாருன்னா நம்மளுடைய சார்லஸ் டார்வின். மெண்டல் பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் உடைய ஃபாதர், இப்போ மரபியலின் தந்தை. சரிங்களா? இப்போ மரபியலின் தந்தை அப்படின்னா கிரீகர் ஜாகன் மெண்டல். ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி ஆப்ஷன். அதே மாதிரி இந்த கரோலஸ் லினேயஸ் தான் இரு சொல் பெயரிடல் முறையை டெவலப் பண்ணியிருப்பாரு. அப்போ 1623 காஸ்பர்ட் பாஹிம் அவர்கள் இருசொல் பெயரிடல் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அது பின்னால டெவலப் பண்ணது யாருன்னா நம்மளுடைய கரோலஸ் லினேயஸ். அடுத்த 2வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அப்ப டிபிஎஸ்பி நம்ம எங்க இருந்து பாரோ பண்ணிருக்கோம்னு கேக்குறாங்க. டிபிஎஸ்பி பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து நாடு. அதே அமெரிக்கா அப்படின்னா அடிப்படை உரிமை. சரிங்களா? ரஷ்யா அப்படின்னா அடிப்படை கடமை. அப்போ 2க்கு ஆன்சர் பாம்பே. பிரான்ஸ்ல இருந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி எடுத்திருப்போம். சரிங்களா? 2க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 3வது கேள்வி, நைட்ரஜன் சுழற்சியில் நைட்ரஜன் வெளியேற்ற பயன்படும் நுண்ணுயிரி எது? சரிங்களா? அப்போ நைட்ரஜன் நம்மளுடைய வளிமண்டலத்துல அதிகமா இருக்கக்கூடிய வாயு என்னன்றதுன்னா நைட்ரஜன் தான். அந்த நைட்ரஜன் டயாட்டாமிக் மாலிகுல். ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜனோட ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த நைட்ரஜன் தாவரங்கள் டைரக்டா எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நைட்ரஜனை அவைலபிள் ஃபார்முக்கு NO2- NO3- மாற்றக்கூடியது பாக்டீரியாக்கள் தான். சரியா? அப்போ பாக்டீரியாக்கள் தான் என்ன பண்ணும், நைட்ரஜனை NO2- NO3- மாத்தி தாவரத்துல நைட்ரஜன் பிக்சேஷனை பண்ணும். அப்படி நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ணி தாவரங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டீகம்போஸ் ஆயிடும். அப்போ அதை டீகம்போஸ் பண்ணக்கூடியது தான் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியாக்கள். அப்போ NO2- NO3- திருப்பி என்னவா மாறும் அப்படின்னா நைட்ரஜன் வாயுக்களா வளிமண்டலத்துக்கு போயிடும். அப்படி பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேரு சூடோமோனாஸ். சரிங்களா? அதே நைட்ரோபாக்டர் மற்றும் நைட்ரசோமோனாஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் BC, இவங்க 2 பேர் தான் நைட்ரஜனை NO2- ஆவும் NO3- மாற்றக்கூடியவங்க. சரிங்களா? அடுத்து இந்த லவாய்சர் இருக்காரு இல்லையா கெமிஸ்ட்ரியில, இந்த லவாய்சர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நைட்ரஜனுக்கு அசோட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பார். நைட்ரஜனுக்கு அசோட். சரியா? அடுத்து 4வது கேள்வி, வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா ப்ரொஃபசர் செலிக்மான். யார் அப்படின்னா செலிக்மென். சரிங்களா? செலிக்மென் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. அப்போ JM கீன்ஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னா ஜான் மெய்னார்ட் கின்னஸ் அப்படின்றவர் பேரியலின் தந்தை, பொருளாதார பேரியலின் தந்தை யார் அப்படின்னா கீன்ஸ், ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. ஆடம் ஸ்மித் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், ஃபாதர் ஆஃப் எக்கனாமி, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்லுவோம். முதலாளித்துவத்தின் தந்தை, பொருளியலின் தந்தை நம்ம ஆடம் ஸ்மித்தை சொல்லுவோம். சரிங்களா? 4க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்த கொஸ்டின் 5வது பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதில் தருக. கூற்று 1, பப்பாளி இலைகள் மற்றும் விதைகள் டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுகிறது. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், டெங்கு காய்ச்சலோட இன்னொரு பேர் என்ன, எலும்பு முறிவு நோய், பிரேக் போன் ஃபீவர். சரியா? இப்போ டெங்கு காய்ச்சல். இப்போ டெங்கு காய்ச்சல பரவக்கூடிய கொசுக்கு பேர் என்ன, ஏடிஸ் கொசு. ஏடிஸ் கொசுவோடைய மகத்துவம் என்ன, பகல்ல மட்டுமே கடிக்கக்கூடியது, நன்னீர்ல இருக்கக்கூடிய ஒரு கொசு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2வது, சின்கோனா மரப்பட்டைகளில் மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது. ஆமா, சின்கோனா பெரும்பாலும் பார்த்தா ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த சின்கோனா மரப்பட்டை பார்த்தோம் அப்படின்னா மலேரியாக்கான ஒரு ட்ரக்கா பயன்படுத்துறோம், மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலுக்காக. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 5க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 6வது, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதில் தருக. கூற்று 1, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 2வது பாருங்க, இம்மலையின் தெற்கு சரிவுகளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தென்காசி மாவட்டம் வராது, விருதுநகர்னு வந்திருக்கணும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா 2வது கூட்டு தவறானது. இப்போ 6க்கு ஆன்சர் A, 1 சரி 2 தவறு. அடுத்து 7வது பாருங்க,
நீர் சிலந்தியானது நீர் பரப்பின் மீது எளிதாக நகர்ந்து செல்ல காரணமான விசை என்னன்னு கேக்குறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்திருக்கணும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா பரப்பு இழுவிசை. சரிங்களா? அப்ப சர்ஃபேஸ் டென்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ 7க்கு ஆன்சர் வந்து பாம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து 8வது கேள்வி பொறுத்துக. கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நவி மும்பை பகுதி. அடுத்து வடக்கு ரயில்வே அப்படின்னா புதுடெல்லி. வடமத்திய ரயில்வே பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத். அதே தென்மத்திய ரயில்வே அப்படின்னு பார்த்தோம்னா செகுந்திராபாத். சரிங்களா? பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 4132. ஓகேவா? 8க்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி ஆப்ஷன். அடுத்து தற்போது உலக செஸ் சாம்பியன் யார்? 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டெல்லி, குகேஷ். மாக்னஸ் கால்சன் கிட்ட தோத்து போனது யாருன்னா விஸ்வநாத் ஆனந்த். அதுக்கப்புறம் மாக்னஸ் கால்சனும் பிரக்யானந்தாவும் விளையாடி இருந்திருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா 9க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அப்போ இந்தியாலேயே யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா இந்த குகேஷ் அவர்கள் தான். 9க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து பாருங்க 10வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சரியா? ஃபர்ஸ்ட் கூற்று, ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை ஷெர்ஷா சூர் வெளியிட்டார். ஃபர்ஸ்ட் ஒன் கட்டு தான். நம்ம நாணய முறைன்னு பார்த்தோம்னா 3 நாணய முறை பார்க்கலாம். டெல்லி சுல்தானியத்துல இல்துமிஷ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரேபிய நாணய முறை, சில்வர், தங்கம் மற்றும் காப்பர் ஜிரால வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். யாருன்னா இல்துமிஷ். 2வது யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் இவர் அடையாள நாணய முறை, இவர் அரேபிய நாணய முறை. அரேபிய நாணய முறை. முகமது பின் துக்ளக் அடையாள நாணய முறை, டோக்கன் கரன்சி. அடுத்து ஷெர்ஷா சூர் பார்த்தோம் அப்படின்னா நவீன நாணய முறையின் தந்தை ஷெர்ஷா. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கட்டு தான். ரூபாய்க்கான சின்னத்தை 2010 தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் வடிவமைத்தார். இது ஒரு பாக்ஸ் கட்டு தான். அப்போ 2 கூற்றுகளுமே சரிதான். சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா 10க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து பாருங்க 11வது கேள்வி பொறுத்துக. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ்லேண்ட்ஸுக்கான பேரு. ஸ்டெப்பி அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா யுரேஷியா. அடுத்து மஞ்சூரியன். மஞ்சூரியன் பார்த்தோம் அப்படின்னா சீனா. நெக்ஸ்ட் பிரைரிஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா. அடுத்து வெல்டு பார்த்தோம் அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா. சரிங்களா? பொருத்தி பார்த்தா 3142. சரியா? 11க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 12வது கேள்வி. ஜிஎஸ்எல்வி F-15 பற்றிய கீழ்கண்ட அறிக்கைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஜிஎஸ்எல்வி F-15 அப்படின்றது இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட். அப்போ இது நேவிக் அமைப்பிற்கான NVS-02 செயற்கைக்கோளை ஏவியது. அப்போ இஸ்ரோவுடைய 100வது சேட்டிலைட்டு, அது ஏத்திட்டு போன ராக்கெட் வந்து ஜிஎஸ்எல்வி F-15. சரியா? 12க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் 3ஆம் நிலை துறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 3ஆம் நிலை துறைனா வந்து டெர்ஷரி செக்டார். பார்த்தோம்னா சேவைத்துறை. சரியா? அதுவே உற்பத்தி, தொழில்துறை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நிலை தொழில். இப்போ 1ஆம் நிலை தொழில்னா வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்க தொழில்லாம் 1ஆம் நிலை தொழில வரும். 13க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். 14 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. நெசவு நார்கள் பருத்தி. ஃபர்ஸ்ட் ஒன் கட்டு தான். அடுத்து தண்டு நார்கள் பாருங்க சணல், அதுவும் கட்டு தான். நிரப்பும் நார்கள், அப்போ ஃபில்லிங் ஃபைபர்ஸா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கோகோனட்டோடைய காயர் யூஸ் பண்ணுவோம். இப்போ கத்தாலே வராது, இப்போ தப்பு. அப்போ சரியானது கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? அடுத்து 15. தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இப்போ பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. சரிங்களா? இப்போ ஏப்ரல் 24. சரியா? அடுத்து இந்த மார்ச் 21 பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினம். 21னா காடைகள் தினம். அப்போ சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 22ன்றது சர்வதேச தண்ணீர் தினம். சரியா? ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம். 15க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து 16. சமஸ்கிருத மொழியின் முதலாவது இலக்கண அறிஞர் யார் அப்படின்னா பாணினி. ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் கிராமரியன் யார் அப்படின்னா பாணினி தான். சரிங்களா? 16க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 17. ROH என்ற பொதுவான வாய்ப்பாடு எந்த சேர்மத்தை குறிக்கும்? எந்த சேர்மத்தை குறிக்கும் அப்படின்னா ஆல்கஹால். OH முடிஞ்சாலே ஆல்கஹால். சரிங்களா? கீட்டோன் அப்படின்னா RCO R' அப்படின்னு முடியணும். ஈத்தர் அப்படின்னா ROR' முடியணும். சரியா? கீட்டோன்னா CO குரூப், ஈத்தர்னா O. எஸ்டர் அப்படின்னா
COOR டேஷ் COO குரூப். சரிங்களா? அமிலம்னு கேட்டா RCOOH. சரிங்களா? 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 18 பொறுத்துக. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி. இப்போ 2 பொருத்திப்போம். அடுத்து நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தோம்னா கடல் சார்ந்த மெரைனுது மீன்கள் உற்பத்தி. வட்ட புரட்சி ரவுண்டு வந்து பார்த்தோம்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. அப்போ 2, 3, 1 18க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 19 இந்தியாவின் முதல் அணு சோதனை எந்த ஆண்டு நடைபெற்றது? ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1974ல ராஜஸ்தான்ல பொக்ரான் டெஸ்ட் 1 பண்ணிருப்போம். பொக்ரான் டெஸ்ட். சரியா? பொக்ரான் டெஸ்ட் 1 எந்த மாநிலம்னா ராஜஸ்தான். அப்ப 19க்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி ஆப்ஷன். 1998ல தான் அமர்த்தியா சென் அவர்கள் எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. அதே இந்த 1980ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். சரிங்களா? அப்போ காடுகள் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1980. 19க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 20 கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32 எந்த நோய் சிகிச்சையை குணப்படுத்துகிறது அப்படின்னா தோல் நோய் சிகிச்சை. சரிங்களா? இப்போ தோல் ஸ்கின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் 32. புற்றுநோய்க்கு பார்த்தோம் அப்படின்னா கேன்சருக்கு கோபால்ட் 60. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்கழுத்து கல்லை காய்டருக்கு அயோடின் 131. ரத்த சோகை பார்த்தோம் அப்படின்னா அயன் இரும்பு அனிமியாக்கு. அப்போ 20க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 21 15வது ஆண்கள் தேசிய சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் என்ற மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் மாநிலம். சரிங்களா? 21க்கு ஆன்சர் வந்து பாம்பே. இஸ்ரேல் காசா மோதலில் ஈடுபட்டுள்ள ஆயுத குழுவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹமாஸ். சரிங்களா? அப்போ இஸ்ரேல் இருக்கவங்களை மீட்டு வரதுக்காக இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் போட்டுச்சு. ஆபரேஷன் அஜய். ஆபரேஷன் அஜய். சரிங்களா? ஓகேவா? அடுத்து அதே ஆபரேஷன் காவேரி அப்படின்னா ஆபரேஷன் காவேரி சூடான் நாட்டோட தொடர்புடையது. சரியா? அப்போ 22க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 23 உலகின் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா கிரீக்கர்கள் தான். சரிங்களா? புவி மாதிரியை உருவாக்குனது யாருன்னா கிரீக்கர்கள். அப்போ வேர்ல்டுல முதல்ல மேப்பை டிரா பண்ணிருப்பாங்க இல்லையா? அப்படி மேப்பை டிரா பண்ணது ஒரு அரேபியர். அவர் பேர் என்ன அப்படின்னா ஆல் பலாக்கி. சரிங்களா? இப்போ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் மேப்பை டிரா பண்ணது. ஓகேவா? 23க்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 24 ஆஸ்திரேலியாவில் நிலவும் வெப்ப சூறாவளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த வெப்ப சூறாவளிக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா வில்லி. சரிங்களா? 24க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அதே டைஃபு அப்படின்னா ஜப்பான். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோன்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் அதுக்கு பேரு சூறாவளிக்கு பேரு சைக்ளோன். வில்லினா ஆஸ்திரேலியா. டைப்பு அப்படின்னா ஜப்பான். 24க்கு ஆன்சர் வந்து டெல்லி. 25 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதில் தருக. கூற்று 1 ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் பருவ காற்றுகள் எனப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒரே திசையை நோக்கி வீசுச்சுன்னா அதுக்கு பேரு பர்மனன்ட் விண்ட் ஆர் பிளானிட்டரி விண்டு. அப்ப அதுக்கு பேரு நிரந்தர காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது பிரதேச காற்றுகள் என்பது ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிடும் நேரத்தில் ஒரு பகுதியில் வீசும் காற்றாகும். 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது சரி. சரிங்களா? 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 26 தீப்பாறைகளின் பண்புகளில் தவறானது எது? தீப்பாறைன்னா என்னது? இக்னிசியஸ் ராக்கு. அப்போ இப்படி நம்ம புவியானது இருக்கு. புவியோடைய மேல் ஓட்டுக்கு உட்பகுதி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேண்டல் ரீஜன்ல எரிமலை குழம்புகள் இருக்கும். சரிங்களா? அந்த மோல்டன் மேக்மா வெளியே வந்தா லாவாவா மாறிடும். அப்போ அது கூல் டவுன் ஆச்சு அப்படின்னா பாறைகளா மாறும். அப்படி எரிமலை வெடிச்சு முதல்ல உருவாகக்கூடிய பாறைக்கு பேரு தீப்பாறைகள், இக்னிசியஸ் ராக்கு. இது ஒரு காலகட்டத்துல சிதைவுறுதி ஏற்பட்டு படிய ஆரம்பிச்சு உருவாகிறது படிவப்பாறைகள். சரியா? இந்த 2 பாறைகளும் பூமிக்குள்ள போய் அதிக வெப்பத்தின் காரணமாகவும் அழுத்தத்தின் காரணமாகவும் என்னவா மாறும் அப்படின்னா உருமாற்று பாறையா மாறும். சரியா? அப்போ தீப்பாறைகள் பண்புகளில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க.
கடினத்தன்மை உடையவை. கரெக்ட் தான். எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடையது. எரிமலையில இருந்து ஃபர்ஸ்ட் உருவாகிற பாறை தான். நீர்ப்புகா தன்மை கொண்டது. கரெக்ட் தான். ஆனா உயிரின் படிம பொருள் காணப்படும். இது தவறானது. உயிரின் படிம பொருள் எதுல இருக்கும்? படிவப்பாறைகள்ல இருக்கும். அப்போ தீப்பாறைகள் கிடையாது, படிவப்பாறைகள்னு கேட்டிருந்தா அது சரியானது. 26க்கு ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்து பாருங்க 27. நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? அப்போ ஸ்டீம் இன்ஜினோட கூடிய ஷிப்பை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ராபர்ட் ஃபுல்டன். 27க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 28 பொறுத்துக. பண்டைய பெயர், தற்போதைய பெயர். ராஜகிருதம், ராஜ்கிர், பாடலிபுத்திரம் இன்றைய பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா பகுதி, கலிங்கா, ஒடிசா. பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா 312. 28க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 29. 29வது கேள்வி பாருங்க. ஒன்றோடு ஒன்று இருவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளடக்கிய வாயுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நல்லியல்பு வாயுக்கள். சரிங்களா? பார்த்த அப்படின்னா 29க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 30. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகில் அதிக அளவு கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சீனா, 3வது நம்மளுடைய இந்தியா. சரிங்களா? 30க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 31. பார்வை சிதறல் குறைபாடு. 31 பார்த்தோம் அப்படின்னா பார்வை சிதறல் குறைபாடு ஆஸ்டிக்மேட்டிசம் சரி செய்ய பயன்படுத்தும் லென்ஸ் எது? ஃபர்ஸ்ட் கிட்ட பார்வை மயோப்பியாவை சரி பண்ணணும் அப்படின்னா குழி லென்ஸ். தூர பார்வை அது சரி பண்ணணும்னா குவி லென்ஸ். அடுத்து இருகுவிய லென்ஸ் அப்படின்னா பைஃபோக்கல் லென்ஸ். கிட்ட பார்வையும் தூர பார்வையும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இருகுவிய லென்ஸ். அதுக்கு பேரு பிரஸ் பயோப்பியா. அதுவே பார்வை குறைபாடு ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னா உருளை லென்ஸுகள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. 32 பாருங்க. கீழ்கண்ட இமயமலை ஆறுகளில் தவறானது எது? அப்ப இந்தியாவுடைய ஆறுகள் 2ஆ பிரிக்கிறோம். இமயமலையில இருந்து உருவாகக்கூடியது நம்மளுடைய தீபகற்ப பெனின்சுலார்ல உருவாகக்கூடிய நதிகள். அப்போ பிரம்மபுத்திரா, கங்கை, சிந்து இது 3 பார்த்தோம் அப்படின்னா இமாலய நதி. மகாநதி மட்டும் தீபகற்ப ஆறுகள்ல 1. சரிங்களா? மகாநதி. இங்க என்ன அணை இருக்கு அப்படின்னா ஹிராக்குட் அணை வந்து இருக்கு. சரியா? 32க்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். 33. சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி சொல். 33க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அப்ப அரபு மொழி சொல் பார்க்கலாமா? மான்சூன் அப்படின்ற வார்த்தை மௌசிம் அப்படின்ற அரபு சொல். சரிங்களா? அடுத்து பாரசீகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். பண்டகன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்திருப்போம். பண்டகன் அப்படின்னா பாரசீக மொழியில ராணுவ அடிமை. சரிங்களா? 33க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை காண்க. புதிய அகழ்வாராய்ச்சி தலங்கள். அப்ப எக்ஸ்கவேஷன் சைட் பார்க்கலாமா? பட்டணமருதூர். மருதூர்னு கொடுத்திருந்தா கடலூர் கரெக்ட். மருங்கூர்னு கொடுத்திருந்தாலும் கடலூர் கரெக்ட். பட்டணமருதூர் அப்படின்றது தூத்துக்குடியில இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. 2வது பாருங்க வெள்ளலூர், கோவை, தெலுங்கனூர், சேலம். ஆதிச்சனூர் அப்படின்னு கேட்டா தூத்துக்குடி வராது, கள்ளக்குறிச்சி. ஆதிச்சநல்லூர் வேற, ஆதிச்சனூர் வேற. இது கள்ளக்குறிச்சி. ஆதிச்சநல்லூர்னு கேட்டாதான் தூத்துக்குடி. இங்க கேட்டிருக்கிறது ஆதிச்சனூர். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தப்பு. கொஸ்டின்ல சரியான இணை கேட்டிருக்காங்க. 2, 3 சரி. இது இல்லாம விருதுநகர்ல வெம்பக்கோட்டை, புதுக்கோட்டையில பொற்பனை கோட்டை, திருவண்ணாமலை கீழ்நமண்டி. இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 34க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். 35. சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு பார்த்தோம் அப்படின்னா அவனி சிம்மா, பிற்கால பல்லவர்களை தோற்றுவிச்சவர். அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மா 1. அவருக்கு குணபரன், விசித்திர சித்தி, சித்திரக்கார புலி நிறைய பேர் இருக்கு. முதலாம் நரசிம்மவர்மன் மல்யுத்த போர்ல வீரன், அதனால மாமல்லன். பொருத்தி பார்த்தோம்னா 2, 3, 1. 35க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அது 37. கீழ்கண்டவற்றுள் எது பாரிஸ் சார்ந்த தயாரிப்பில் பயன்படுகிறது? பாருங்க 36. பாரிஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தயாரிக்கிறதுக்கு எது தேவைப்படுது? ஜிப்சமோட ஃபார்முலா தெரியும். கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். இது நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட்
ஹெமிஹைட்ரேட் உருவாகும். சரிங்களா? இப்போ ஜிப்சமை கொதிக்க விடும்போது என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு பாரிஸ் சாந்து கிடைக்கும். சரிங்களா? எப்சம் உப்புனா உங்களுக்கே தெரியும். மேக்னீசியம் சல்பேட், ஹெப்டாஹைட்ரேட். பீனால்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான். C6H5OH. அப்ப 36 கேன்சர் பாம்பே. ஜிப்சமை ஹீட் பண்ணா நம்மளுக்கு பாரிஸ் சாந்து கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 37. UNCED என்பதன் விரிவாக்கம் என்ன? யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். 1992ல ரியோ டி ஜெனீரோல சம்மிட் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? 37 ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். 1992 ரியோ டி ஜெனீரோ சம்மிட்ல 3 அமைப்பு உருவாயிருக்கும். ஒன்னு UNFCCC, இன்னொன்னு பார்த்தோம்னா UNCBD, இன்னொன்னு UNCCD. அப்ப UNFCCC அப்படின்னா பருவநிலை மாற்றத்துக்கானது. CBDன்றது கன்வர்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பல்லுயிர்களை பாதுகாக்கிறதுக்காக. CDன்றது பார்த்தோம் அப்படின்னா காம்பட் டெசர்டிபிகேஷன், பாலைவனமாதலை வந்து தடுக்கிறது. சரிங்களா? இப்போ 37 ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 38வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. பேரூராட்சி தலைவர் அவர் பார்த்தோம் அப்படின்னா செயல் அலுவலராக இருப்பாரு. அடுத்து நகராட்சி தலைவர் யார் அப்படின்னா நகராட்சி ஆணையர். அடுத்து மாநகராட்சி தலைவர் பார்த்தோம் அப்படின்னா மேயர். அடுத்து மாநகராட்சி ஆணையர் IAS ஆபீசர், இந்திய ஆட்சி பணி அதிகாரி. சரிங்களா? பொருத்தி பார்த்தோம்னா 4, 3, 2, 1. 38 ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 39. சாஹு மகாராஜாவிற்கு பெயர் வைத்தவர் யார்? இப்போ சாஹு மகாராஜாவுக்கு பெயர் வச்சது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிவாஜி இருப்பார். சிவாஜிக்கு அடுத்து அவருடைய மகன் சாம்பாஜி இருப்பார். அடுத்து பார்த்தோன்னா சிவாஜியுடைய பேரனான ஷாகுவை அவுரங்கசீப் தான் சிறைபிடிச்சிருப்பாரு. சிறைபிடிச்சு அவருக்கு ஷாஹு அப்படின்னு பேர் வைக்கிறார். ஷாஹு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நேர்மையானவர். இங்கிலீஷ்ல ஹானஸ்டின்னு அர்த்தம். 39க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 40. 2024 கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடத்தப்பட்டன? பாரிஸ். இங்க நடந்ததெல்லாம் நீரஜ் சோப்ரா வெள்ளி மெடல் வாங்கியிருப்பாரு. 40க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 41. புகைப்பிடித்தால் ஏற்படும் நோய்கள். மூச்சுக்குழல் அலர்ஜி ஏற்படும், நுரையீரல்ல புற்றுநோய் ஏற்படும், எம்பிசிமா எல்லாருக்கும் இழப்பு வரும், அந்த இழப்பு மாதிரி எடுக்கும் இல்லையா குளிர்காலத்துல, அது. இப்ப அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா 41க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அது 42. புற்றுநோய் பற்றிய படிப்பிற்கு பெயர் என்ன? சரியா? ஆன்காலஜி. ஆன்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் கேன்சர். சரியா? அதே பைக்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆல்கே, பாசிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. பாசிகள். இப்போ ஆல்கே பத்தி படிச்சோம்னா பைக்காலஜி. அப்ப மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சைகள், ஸ்டடி ஆஃப் ஃபங்கை. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சைகளை பத்தி படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு மைக்காலஜி. மையாலஜினா மையாலஜி. தசைகளை பத்தி படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு மயாலஜி. ஹிஸ்டாலஜி. திசுக்களை பத்தி படிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஹிஸ்டாலஜி. சரிங்களா? இது இல்லாம போமோலஜின்னு இருக்கு. போமோலஜி. ஃப்ரூட்ஸ், பழங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு போமாலஜி. இப்போ 42க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 43 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான பதில் தருக. கூற்று 1. ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூட்டினார். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. இவர் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிட்டார். இதுவும் கரெக்ட் தான். குரு அர்ஜுன் சிங் யார் அப்படின்னா 5வது சீக்கிய குரு. இப்போ இதுவும் கரெக்ட் தான். 5th சீக் குரு. அப்போ சீக்கியர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 10 குருக்கள் இருப்பாங்க. குருநானக்ல ஆரம்பிச்சு குரு கோபிந்த் சிங் வரைக்கும். அப்போ சீக்கியர்கள் சீக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 குருக்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். குரு நானக். குரு நானக். 10வது குரு குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங். சரிங்களா? இதுல 5வது சீக்கிய குருவை வந்து கொன்னது யார் அப்படின்னா ஜஹாங்கீர். 9வது மற்றும் 10வது சீக்கிய குருவை கொன்னது யார் அப்படின்னா அவுரங்கசீப். சரிங்களா? இப்ப சீக்கிய குருக்களுக்கு அப்புறம் குருக்கள் கிடையாது. அப்போ சீக்கியர்கள் யார குருவா வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய புனித நூலான குரு கிராந்த் சாஹிப். குரு கிராந்த் சாஹிப். குரு கிராந்த் சாஹிப் தான். இப்ப எப்படி வந்து இந்துக்கள் வந்து பகவத்கீதையும், இஸ்லாமியர்கள் குரானையும், கிறிஸ்துவர்கள் பைபிளையும் வச்சிருக்காங்களோ, சீக்கியர்கள் வந்து குரு கிராந்த் சாஹிப்
அவங்களுடைய மொழி பார்த்தோம் அப்படின்னா குர்முகி லாங்குவேஜ். குருமுகி லாங்குவேஜ் அவங்களுடைய மொழி. அப்போ சீக்கியர்கள் 10 குரு இருப்பாங்க. முதல்ல குருநானக், கடைசி பார்த்தோம் 10வது குருனா குரு கோபிந்த் சிங், 5வது குரு அர்ஜுன் சிங்க ஜஹாங்கீர் கொண்டு இருப்பாரு, 9வது மற்றும் 10வது குரு அவுரங்கசீப் கொண்டு இருப்பாரு. இந்த குரு கிரந்த் சாஹிப் பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்களுடைய புனித நூல். அவங்களுடைய மொழி குருமுகி மொழி. சரிங்களா? அடுத்து வீர் பால் திவாஸ் டிசம்பர் 26. வீர் பால் திவாஸ். வீர் பால் திவாஸ் இந்த தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா 10வது குருவான குரு கோபிந்த் சிங்கோடைய மகன்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்காக டிசம்பர் 26 வீர்பால் திவாஸா கொண்டாடுறோம். சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா 43க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். ரெண்டுமே சரிதான். சரியா? அடுத்து பாருங்க 44வது கேள்வி. 44 பாருங்க. நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது? நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் பாக்டீரியானால இன்ஃப்ளமேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எது அதிகரிக்குது அப்படின்னா நியூட்ரோஃபில்கள். நம்ம பாடியில பார்த்தோம் அப்படின்னா பிளட் செல்ஸை 3ஆ பார்ப்போம். 3 வகையான பிளட் செல் இங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள். ஆர்பிசி பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேர் எரித்ரோசைட்டுகள், எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்ஸ். டபிள்யூபிசி அப்படின்னா லியூகோசைட்ஸ், லியூகோனா நிறமற்றன்னு அர்த்தம். இப்போ டபிள்யூபிசி. பிளேட்லைட்ஸ்னா த்ராம்போசைட், த்ராம்போசைட்டுகள். சரியா? அப்போ ஆர்பிசி பார்த்தோம்னா ஹீமோகுளோபினை வந்து இது பண்ணும். அதே மாதிரி ஆர்பிசி எங்க உருவாகும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில உருவாகி ஸ்பிளீன்ல இறந்து போகும், மண்ணீரல்ல இறந்து போகும். ஆர்பிசிக்கு உட்கரு கிடையாது. அப்போ வட்ட வடிவிலான உட்கரு இல்லாத செல் தான் ஆர்பிசி. டபிள்யூபிசி இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்திக்கானது. பிளேட்லெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கான ஒரு செல். சரிங்களா? பார்த்தோம்னா 44க்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து 45வது கேள்வி. பொறுத்துக. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னா அரியலூர். சரியா? அடுத்து சித்திரங்குடி பறவைகள் ராமநாதபுரம். போன வருஷம் ஈரநிலங்கள்ல ராமநாதபுரத்துல 2 தலங்கள் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு தீர்த்தங்கள், இன்னொன்னு சக்கரக்கோட்டை. அடுத்து வெள்ளோடு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு. பொருத்தி பார்த்தா 3, 1, 2. 45க்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து 46. பனையின் இளநிலை பெயர் என்ன? பனைக்கு வடலி. அப்ப தென்னம் அப்படின்னா பிள்ளை. தென்னை மரத்துக்கு பார்த்தோம்னா பிள்ளை. 46க்கு ஆன்சர் சி ஆப்ஷன். 47. பண்டி என்பதன் பொருள். பண்டி அப்படின்னா வயிறு. பண்டினாலும் சரி, அப்போ பண்டி பண்டாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டி அப்படின்னா வயிறு. கும்பி அப்படின்னாலும் வயிறு தான். அப்போ கும்பி, பண்டி, கும்பி ரெண்டுமே வயிறு தான். 47க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்து 48 பாருங்க. சுரமும் சுரம் சார்ந்த இடமும் எந்த திணைக்கு உரிய நிலம்? சுரம்னா பாலைவனம், அப்போ பாலை திணை. மணலும் மணல் சார்ந்த இடம்னு கொடுக்கலாம், இல்ல சுரமும் சுரம் சார்ந்தது. அடுத்து நெய்தல் பாருங்க, கடலும் கடல் சார்ந்த இடம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்தது. முல்லைனா காடும் காடு சார்ந்தது. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம். அப்போ அகத்திணை புறத்திணை படிச்சீங்கன்னா கட்டாயம் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் எப்பயுமே வரும். அப்ப அகத்திணையும் பாத்துருங்க, புறத்திணைகள்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் பாத்துக்கோங்க. அடுத்து 49. காவியா தலையசைத்தால் எவ்வகை தொடர்? இப்ப காவியா தலையசைத்தால் அப்படின்றது எவ்வகை தொடர்னு பார்த்தோம் அப்படின்னா சினை பெயர். அப்ப தலை அப்படின்றது ஒரு உருபு. ஓ, சினையை வந்து குறிப்பதன் பெயர் தான் சினை பெயர். 49க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 50 பாருங்க. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ள சங்க இலக்கியம் எதுன்னு கேக்குறாங்க. ஏறு தழுவுதல் பத்தி குறிக்கக்கூடியது வந்து கலித்தொகை. 50க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், கலித்தொகை. இப்ப இசையை பத்தி சொல்லக்கூடிய 8 தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல். பரிபாடல் என்பது அகமும் புறமும் சார்ந்த ஒரு நூல். அகம் புறம், அகத்தையும் சொல்லும் புறத்தையும் சொல்லும். சரிங்களா? 50க்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.